வணக்கம். வெற்றிவேல் வீரவேல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து பெரியோர்கள், இந்து பொதுமக்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்துக்களுக்கு எதிராக பேசினா, இந்து மதத்துக்கு எதிராக பேசினா, இந்து கடவுள்களை பேசினா சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும், அதன் மூலமா அரசியல்ல மிகப்பெரிய சக்தியா வர முடியும், ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிற சிந்தனை தமிழ்நாட்டில் பல பேருக்கு இருக்கு. அந்த சிந்தனையை மாற்றக்கூடியதா இந்த மாநாடு அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாநாட்டில் கூடக்கூடிய பல லட்சக்கணக்கான இந்துக்கள் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகின்ற பொழுது, இந்த மாநாட்டிற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் கூட இதுவரைக்கும் எப்படி சிறுபான்மை மக்களை தாஜா செய்யணும், அப்பதான் அவங்களுடைய வாக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்களோ, அது மாதிரி பெரும்பான்மை மக்களையும் தாஜா செஞ்சாதான் நம்மளால தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடா இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றுல RSS இந்து முன்னணியோ அல்லது இந்து இயக்கங்களோ நடத்தாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாநாடா இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாநாடு மிகப்பெரிய அளவுல நடத்துவதற்கான திட்டமிடல் இருக்கு. ஏன்னா மாநாட்டு மேடையே கூட 120 அடி நீளத்துல அதே மாதிரி அகலத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 120 அடிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு, நம்ம பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிறோம்னா கூட நாங்க 60 அடி தான் போட்டுட்டு இருக்கோம். இது அந்த மாதிரி இல்லாம ஒரு 120 அடி நீட்டத்துல அதுல ஒரு பக்கம் ஆன்மீகம் சார்ந்த பெரியோர்கள் அமரக்கூடியது, ஒரு பக்கம் பேச்சாளர்கள் அமரக்கூடியது, ஒரு பக்கம் நடுவுல கலை நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள், அதே மாதிரி நுழைவு வாயிலெல்லாம் நம்ம திருப்பரங்குன்றம் மலையிலிருந்து வரக்கூடிய மாதிரியான ஒரு முயற்சிகள் பல்வேறு திட்டமிட்டுக்கிட்டு இருக்கோம், ஃபைனல் பண்ணல. அதே மாதிரி 6 படை வீடுகளையும் அங்கே தரிசிக்கக்கூடிய அளவுக்கு இப்ப அந்த 6 படை வீடுகளையும் நேரடியாக இங்கே வந்த மாதிரி மதுரையில கொண்டு வந்த மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணுவதற்கு, 6 படை வீடுகளுடைய பிரசாதங்கள் அங்கு வரக்கூடிய மக்களுக்கு வழங்குறதுக்கு இப்படி பல்வேறு விதமான யோசனைகளை இந்து முன்னணி அமைப்பு செஞ்சிட்டு இருக்கு. கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல அவர்களுடைய திட்டமிடல், இந்து முன்னணியுடைய திட்டமிடல்ங்கிறது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு, மிக பிரம்மாண்டமான அளவிற்கு இருக்கு. கண்டிப்பா அதுல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நம்மளும் கூட இந்து முன்னணி அமைப்பு மற்ற பரிவார இயக்கங்கள்லாம் எல்லா கிராமங்கள்லயுமே கிராம குழுக்களை போட்டு மக்களை சந்திக்க போறோம், மக்களை அழைக்க போறோம். அந்த மதுரையில் நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு உணர்வு பூர்வமா மக்கள் தானா முன் வந்து வரணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் நம்ம அழைப்பு கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. நிச்சயமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இது ஏற்படுத்தும். இந்த மதுரையில் நடக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய மாநாட்டிற்கு அழைப்புகள் கண்டிப்பா வரும். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி, குழந்தைகள், அண்ணன், தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா, யாரெல்லாம் குடும்பத்தில் இருக்காங்களோ குடும்பத்தோட இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு இந்துக்களுடைய ஒற்றுமைய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு எடுத்து காட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வெற்றிவேல் வீரவேல்.